80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், இந்த 3 டைம் பீரியட் அப்டேட்டட் காதல்களை துல்லியமாக தன்னோட படங்களில் காமிச்ச ஒரு டேரக்டர், இல்லை ஒரே டேரக்டர், அது மணிரத்னம் தான். காதல் அப்படின்னாலே எவர்கிரீன் ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் தானே, அதில் என்ன அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு கேட்டால், இப்போவும் காதல் அப்படின்ற பேரில் ஹீரோயினோட கை ஹீரோ மேலே தெரியாமல் படும்போது ஹீரோவுக்கு ஏற்படக்கூடிய சிலிர்ப்பு, காதலை சொன்னதும் ஃபாரின் லொக்கேஷனில் ஒரு டூயட், கையில் ரோஜாப்பூ வச்சுக்கிட்டே சுற்றுறது, அப்படி மாதிரியான நிறைய அபத்தங்கள் இன்னும் தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மணிரத்னம் படங்களில் சொல்லப்படக்கூடிய காதல்கள் அழகானது மட்டும் இல்லை, ஆழமானதும் அழுத்தமானதும் தான். காதலிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு இடையே உள்ள முரண்பாடுகளை 1986 மௌனராகம் படத்துலையும், காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களுக்கு இடையே உள்ள முரண்பாட்டை 2000 வெளியான அலைப்பாய்தை படத்துலையும், கல்யாணமே பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடையே உள்ள முரண்பாட்டை 2015 ஓகே கண்மணி படத்துலையும் சொல்லியிருப்பார். இந்த 3 படங்களையுமே மணிரத்னம் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டால், அவர் கலாச்சாரத்துக்கு முரண்பாடான விஷயங்களை தன் படங்களை காட்டுறாரு அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மை என்னென்னா, மணிரத்னம் படங்கள் ஓவராலாக அந்தந்த காலகட்டத்தை தாண்டின அட்வான்ஸான படங்களாக இருந்தாலும், அந்தந்த படங்களில் சொல்லப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அந்தந்த காலகட்டத்தை சேர்ந்தவை தான். மற்ற இயக்குநர்கள் யாருமே தங்களுடைய படங்களில் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வழக்கமான காதல் காட்சியை கையாண்டது தான் இந்த பிரச்சனைகள் மணிரத்னம் படங்களில் அட்வான்ஸாக தெரிஞ்சதுக்கான காரணம். கலாச்சாரம் அப்படிங்கிறது சமூக வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்ற பட்சத்தில் அதை ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. அதே கலாச்சாரத்தில் மூட நம்பிக்கைகளும் ஒருதலை பட்ச முரண்பாடுகளும் இருக்கையில் அதை அந்தந்த காலத்தை சேர்ந்த இளைஞர்கள் உடைக்கிறது அப்படின்றது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி உடைக்கிற இளைஞர்களை அப்போ உள்ள சமுதாயம் தப்பாக தான் பார்க்கும். ஆனால் போக போக அது இயல்பு நிலையாகவும் அதுவே நியாயமானதாகவும் மாறிடும். இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்ட், இது மனுஷனோட நவீன நாகரிகத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இதே கான்செப்ட் அப்சஷன் ஆகும்போது அந்த ஒருவன் சீக்கிரமே இறந்துட்டா அந்த ஒருத்தியையும் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற பேரில் கொள்வது, அல்லது வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்க வைக்கிறதுன்னு ஒருதலை பட்ச முரண்பாடுகளும் மூட நம்பிக்கையும் வளர்றதுக்கு காரணமாக அமையுது. இந்த இடம்தான் நல்ல விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட கலாச்சாரங்கள் உடையிற இடம். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறதே கஷ்டம், பின்ன எப்படி முதலிரவு அப்படின்ற மௌனராகம் திவ்யாவுடைய நியாயமான கேள்விக்கு இந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுற சமுதாயத்துக்கிட்ட விடை இல்லை. அதனால் திவ்யா எடுக்கிற ஆயுதம் தான் விவாகரத்து அப்படின்ற கலாச்சாரத்துக்கு எதிரான ஆயுதம். ஆனால் மனோகர் மேலே திவ்யாவுக்கு இருந்த காதல் தானே இந்த விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, மணிரத்னமுடைய மௌனராகத்துடைய ஒரிஜினலான திவ்யா திரைக்கதையில் மனோகர் அப்படின்ற கேரக்டர் கிடையாது. திரைக்கதை சுவாரஸ்யத்துக்காக மணிரத்னம் ஆட் பண்ண அந்த ஜிமிக்ஸ் தான் இந்த மனோகர் கேரக்டர். இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அலைப்பாய்த சக்திக்கும் ஏற்படுது. நியாயமான வகையில் நாகரீகமான முறையில் தான் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற சக்திக்கு கிளாஸ் அப்படின்ற விஷயம் கிளாஷாக அமையுது. சமுதாயம் ஃபாலோ பண்ணுற இந்த கலாச்சாரத்தை எதிர்க்க சக்தி எடுக்கிற ஆயுதம் தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணி பேரண்ட்ஸ் துணை இல்லாமல் தனியாக வாழ்றது. இதுக்கெல்லாம் மேலே தன்னோட அப்பா அம்மாக்குள்ள சுமூகமான உறவு கடைசி வரைக்கும் இல்லாததை பார்த்தே வளர்கிற ஓகே கண்மணி தாரா, இந்த சமுதாயம் சொன்ன வழியிலேயே வாழ்ந்த தான் பேரண்ட்ஸுடைய உறவு முறிவுக்கு அப்புறமா இந்த டிப்பிக்கலான கலாச்சாரத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தாரா எடுக்கிற ஆயுதம் தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். திவ்யா, சக்தி, தாரா அப்படின்ற இந்த 3 பெண்களுமே ட்ரெண்டுக்காகவோ ஃபெமினிசம்காகவோ தன்னை தனியாக காட்டிக்கிறதுக்காகவோ இந்த ஆயுதங்களை எடுக்கலை. தன்னோட வாழ்க்கை தன்னை மீறி போயிடக்கூடாது அப்படின்ற அக்கறையில் தான் எடுக்கிறாங்க. அதனால தான் அப்படி எடுக்கிற 3 பேருக்குமே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஆயுதம் கிடைக்குது. அதாவது மௌனராகம் திவ்யாவுக்கு தன் கேள்விக்கான பதில் சந்திரகுமார் மூலமாகவும், அலைப்பாய்த சக்திக்கு தன் பேரண்ட்ஸ் தான் கிட்ட திரும்பி வந்தது மூலமாகவும், ஓகே கண்மணி தாராவுக்கு திருமண வாழ்க்கைக்கான அர்த்தம் கணபதி பவானி ரிலேஷன்ஷிப் புரியறது மூலமாகவும் கிடைக்குது. அதனால தான் அந்த 3 பெண்களுமே தாங்கள் எடுத்த சமுதாயத்துக்கு எதிரான ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சமுதாயம் சொன்ன வழக்கமான வழியிலேயே பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மணிரத்னம் என்னதான் புரட்சிகரமான கருத்துக்களில் படம் எடுத்தாலும் படம் டிப்பிக்கல் கிளைமேக்ஸில் தான் முடியுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் மணிரத்னமும் இந்த படங்களில் வர பெண்கள் கதாபாத்திரம் மாதிரியே தான் வெற்று புரட்சிக்காகவும் சமுதாயத்துக்கு கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் படம் எடுக்கிறது இல்லை. மாறா தனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் தான் சொல்லணும்னு நினச்ச விஷயத்தையும் தனக்கான திரைமொழியில் சொல்லியிருப்பார். அதனால தான் வலிஞ்சு திணைக்கப்பட்ட வித்தியாசமான கிளைமேக்ஸாக இல்லாமல் கதைக்கு தேவையான அழுத்தமான கிளைமேக்ஸாக தன்னோட படங்களுக்கு அமைச்சிருப்பாரு. தாலி கட்டினா மட்டும் போதுமா, 2 நாளைக்கு முன்னாடி என்ன அவர்கிட்ட அனுப்பிச்சிருப்பியா அப்படின்னு கேட்குற திவ்யா, எப்போ அவங்களுக்கு நம்ம வேணாமோ இனிமேல் நமக்கும் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிற சக்தி, ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் எல்லாம் சரியா அப்படின்னு கேட்குற தாரா, இப்படியெல்லாம் ஒரே டைலாக்ல அந்த பெண்களுடைய உணர்ச்சிகளையும் கதையுடைய மெயின் தீமையும் சொல்ல முடியும்னா அது மணிரத்னமால மட்டும்தான் முடியும். மேலோட்டமாக பார்க்கும்போது மெல்லிய காதல் படமாகவும், ஆழமாக பார்க்கும்போது சுகர் கோட்டர் செய்யப்பட்ட மருந்து போல ஆழமான குறையும் இந்த படங்கள் உருவாக்கியிருக்கும். இப்படி திரைக்கதை இயக்கத்தில் மணிரத்னம் புதுமையை கொடுக்க விஷுவலாக இந்த 3 படங்களுமே ஃப்ரெஷ்னஸுக்கு காரணம் சினிமாட்டோகிராஃபர் PC ஸ்ரீராம் தான். ஆன் ஸ்க்ரீனில் இந்த படங்களில் ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி ஒருபுறம்னா, ஆஃப் ஸ்க்ரீனில் மணிரத்னம் PC ஸ்ரீராமுடைய கெமிஸ்ட்ரி அதை விட ஒரு படி மேலன்னு சொல்கிற அளவுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த 2 விஷயங்களுக்கு அப்புறமா படத்தோட ஆன்மாவை ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுற விஷயம் இந்த படங்களோட இசை.
பின்னணி இசையும் சரி பாடல்களும் சரி சரியான விதத்தில் அமைஞ்சிருக்கும். மௌனராகம் படத்தில் இளையராஜா வாலியுடைய காம்போ பாடல்கள் பெரும்பான்மையாக உறவு சிக்கல்களை சொல்ல, அலைப்பாய்தை படத்தில் ஏஆர் ரஹ்மான் வைரமுத்து கூட்டணி காதலுடைய சந்தோஷம் வலி போன்ற உணர்வுகளையும் கல்யாணத்துக்கு பின்னான ரொமான்ஸ் சண்டை பற்றிய உணர்வுகளையும் அழகாக கையாண்டிருக்கும். ஓகே கண்மணி படத்தில் இதே கூட்டணி ஆரம்பம் முதல் இறுதி வரை இளமை துள்ளலான உணர்வுகளை கன்வே பண்ணியிருக்கும். அழுத்தமான காதல், அழகான மேக்கிங், மனதை வருடும் இசை, உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடல் வரிகள், கவித்துவமான காட்சிகள். காதலை அழுத்தமாகவும் அழகாகவும் இளமையாகவும் சொல்கிற எத்தனை டேரக்டர்ஸ் வந்தாலும் யங்ஸ்டரால் கூட கன்வே பண்ண முடியாத காதல் உணர்வுகளை இந்த 65 வயது இளைஞரின் காதல் படங்கள் காலம் தாண்டியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். 1991 மகாபாரதத்தை பேஸ் பண்ணி வந்த தளபதி, 2010 ராமாயணத்தை பேஸ் பண்ணி வந்த ராவணன். இந்த 2 படங்கள்லையும் புராண கதாபாத்திரங்களை மனித கதாபாத்திரங்களாக செதுக்கி வடிவமைச்ச மணிரத்னம் 2013 பைபிள் கதாபாத்திரங்களுக்கு மனித வடிவம் கொடுத்த படம் தான் கடல். கடவுளோட பாதைக்கு தன்னை முழுசா அர்ப்பணிச்ச ஃபாதர் சாம், சாத்தானோட பாதைக்கு தன்னை முழுசா அர்ப்பணிச்ச பெர்க்மன்ஸ், சந்தர்ப்பவசத்தால் இந்த 2 பாதையிலையும் பயணிக்கிற சந்தர்ப்பவாதி தாமஸ். இந்த 3 பேருக்குள்ள ஏற்படுற முரண்பாடுகளும் மனப்போராட்டங்களும் அதற்கான தீர்வுகளும் எப்படி தேவதை பியா மூலமா ஏற்படுது அப்படின்றது தான் கடல் படத்தோட கதை. இயக்குனர் மணிரத்னம் இந்த திரைக்கதையில 3 முன்கதை அமைச்சிருப்பாரு. இது திரைக்கதை ஃபார்மேட்ல ஒரு துணிச்சலான முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபாதர் சாமுக்கும் பெர்க்மன்ஸுக்கும் ஏற்படுற முரண்பாடு முதல் கதையாகவும், தாமஸுடைய பின்னணி 2வது கதையாகவும், ஃபாதர் சாம் மற்றும் தாமஸ் 2 பேருக்கும் இடையில் உள்ள முரண்பாடு மூலமா உருவாகிற அன்பு 3வது கதையாகவும் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கதையுமே அழகான சிறுகதையா திரைக்கதைக்கு ஒரு நல்ல லீடா அமைஞ்சிருக்கும். அடுத்ததா ஃபாதர் சாம் மற்றும் பெர்க்மன்ஸ் 2 பேருக்கு இடையே உள்ள கதாபாத்திர முரண்பாடுகளை பத்தி பார்க்கலாம். ஃபாதர் சாம் வசதியான குடும்பத்தில் பிறந்தும் நிம்மதி இல்லாமல் மன நிம்மதி வேண்டி எல்லா சொத்தையும் விட்டுட்டு சர்ச் ஃபாதர் ஆகணும் அப்படின்ற நினைப்பில் சர்ச்சுக்கு வராரு. பெர்க்மன்ஸ் வசதி இல்லாத ஃபேமிலியில் பிறந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் சாத்தானை நோக்கி போகிற வழியை தேடி சர்ச்சுக்கு வராரு. சர்ச் செமினாரை சிறப்பாக முடித்த ஃபாதர் சாம் ஒரு கடலோரமாக இருக்கிற ஊரில் சர்ச் ஃபாதராக தன்னோட சேவையை தொடர ஆரம்பிக்கிறாரு. தாமஸை நல்வழிப்படுத்துறாரு. பெர்க்மன்ஸ் செஞ்ச ஒரு பாவ செயல் ஃபாதர் சாம் மூலமா சுப்பீரியருக்கு தெரிஞ்சதால சர்ச்சிலேருந்து வெளியேற்றப்படுறாரு. அவர் செஞ்ச பாவம் மூலமா அவர் குடும்பம் சிதறிடுது. அதனால அவருக்குள்ள இருக்கிற சாத்தான் விஸ்வரூபம் எடுக்குது. ரொம்ப தப்பான செயல்கள் மூலமா தான் வழியில போறாரு. சரியான சமயத்துல ஃபாதர் சாமை பழிவாங்கவும் நினைக்கிறாரு. இப்படி ஃபாதர் சாம் மற்றும் பெர்க்மன்ஸ் 2 பேரும் தங்களோட வழி இதுதான் அப்படின்னு ரொம்ப தெளிவான மனநிலையோட இருப்பாங்க. ஆனா தாமஸ் கேரக்டர் இந்த 2 வழியிலையும் பயணிக்க என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க நாம அவரோட பேக் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேயே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் பிறக்கிற தாமஸ்க்கு தான் அம்மாவோட இறப்புக்கு அப்புறமா யாருமே இல்லாததால் பாசத்துக்காக ஏங்குறாரு. ஆனால் ஊர் மக்கள் எல்லாரும் தப்பான பிறப்பு அப்படின்னு ஒதுக்குறாங்க. தான் அம்மாவை சர்ச்சில் புதைக்காம மோசமான இடத்துல புதைக்கிற அளவுக்கு ஊர்க்காரங்களோட வெறுப்பு தாமஸ் மேலே இருக்குது. பாசத்துக்காக ஏங்குற அவனோட குணம் ஃபாதர் சாம் மூலமாக கடவுள் பாதையை காட்டுது. தன்னை ஏளனமா ஒரு புழு மாதிரி பார்த்த ஊர் மக்கள் அவனை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவனோட எண்ணம் பெர்க்மன்ஸ் மூலமா சாத்தான் பாதையை காட்டுது. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க தொடங்குறான் தாமஸ். இப்படி வெவ்வேறு குணாதிசயமுடைய பாதைகள் ஒரே புள்ளியில இணையுது. அந்த புள்ளி பேர் தான் பியா. பெர்க்மன்ஸ் காட்டின சாத்தான் வழியில ரொம்ப தூரம் போன தாமஸை தன்னோட பரிசுத்தமான வெகுளித்தனமான அன்பால சரியான பாதைக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறா பியா. பெர்க்மன்ஸோட சூழ்ச்சியால சாத்தான் வழியை தேர்ந்தெடுத்த தாமஸை தன்னால மாற்ற முடியாதப்போ இந்த தேவதை மாத்தினதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு ஃபாதர் சாம். ஒரு கட்டத்தில் பெர்க்மன்ஸ் தான் பியாவுடைய அப்பா அப்படின்றத எல்லாரும் உணர்றாங்க. பெர்க்மன்ஸ் பியாவை பார்க்கும்போது ஒரு வெளிச்சத்தை உணர்றாரு. ஆனால் தான் கிட்ட தெரியாம கூட ஒரு நல்ல குணம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பியாவை கொலை பண்ண முடிவு பண்றாரு பெர்க்மன்ஸ். ஃபாதர் சாம் மற்றும் பியா 2 பேரையும் கடத்தி நடுக்கடலுக்கு கொண்டு போறாரு பெர்க்மன்ஸ். அதை தெரிஞ்சுக்கிட்ட தாமஸும் அங்கே வந்து சேர்றாரு. இந்த கிளைமேக்ஸ் தான் இதுவரைக்கும் உலகத்தில் எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலாசபிக்கல் சீன் உள்ள படங்களில் ஒன்றா கடல் படத்தை மாற்றுது. தன்னை சூழ்ச்சி பண்ணி பொய்யா குற்றம் சுமத்தி 4 வருஷம் ஜெயிலில் கடுங்காவல் தண்டனைக்கு உட்படுத்தின போது கூட ஃபாதர் சாமுக்கு பெர்க்மன்ஸ் மேலே கோபம் இருக்காது. மாறா பெர்க்மன்ஸ் செயல்கள்ல இருந்து தாமஸையும் ஊர் மக்களையும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் பியாவை பெர்க்மன்ஸ் கொண்டுட்டதா சொன்னதும் இது வரைக்கும் தான் போன கடவுள் பாதையிலேருந்து விலகி தனக்குள்ள சின்ன அளவில் இருந்த சாத்தான் விஸ்வரூபம் எடுத்து வெளியே வந்து பெர்க்மன்ஸை கொலை பண்ண முயற்சிப்பார். ஆனால் பெர்க்மன்ஸ் கூட கொஞ்ச நாள் சாத்தானா இருந்தாலும் ஃபாதர் சாம் காட்டின பாதையில் பியாவும் தன் கையை பிடிச்சி கூட்டி போனதால முழுசா புனிதமாக மாறி பெர்க்மன்ஸுடைய சாவை தடுத்து ஃபாதர் சாமை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு போவார் தாமஸ். இந்த சமயத்தில் பெர்க்மன்ஸ் ஒரு உண்மையை சொல்லுவார். தான் மகள் பியாவை கொல்லலை அப்படின்றதையும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தன்னால் கொல்ல முடியலை அப்படின்றதையும் சொல்லுவார். அவருக்குள்ள சின்ன அளவில் இருக்கிற கடவுள் விஸ்வரூபம் எடுத்து அவரோட செயலை தடுத்துருக்கும். இப்படி கடவுள் பாதையில போற ஃபாதர் சாம அவருக்குள்ள இருக்கிற சாத்தான் கடவுளை அடைய விடாம தடுத்துரும். சாத்தான் பாதையில போற பெர்க்மன்ஸை அவருக்குள்ள இருக்கிற கடவுள் சாத்தானை அடைய விடாம தடுத்துரும். தாமஸ் கடவுள் சாத்தான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டிய நிலையை அடைஞ்சிருவான்.
இப்படி ஃபாதர் சாம் மற்றும் பெர்க்மன்ஸ் தங்களோட சித்தாந்தங்களில் தோத்து தாமஸை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதே கான்செப்டை 2008 கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷனில் வெளிவந்த டார்க் நைட் படத்துலையும் பேசியிருப்பாங்க. பெர்க்மன்ஸ் கேரக்டரை ஜோக்கரோட கேரக்டரோட நம்மளால் ஒப்பிட முடியும். 2 பேருடைய சித்தாந்தமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இங்கே எந்த மனுஷனுமே நல்லவன் கிடையாது, எவனா இருந்தாலும் வழியோட எல்லைக்கு போகும்போது சாத்தான் ஆயிடுவான் அப்படின்றது தான் அந்த சித்தாந்தம். இதை 2 பேருமே அந்தந்த படங்களில் அழுத்தமாக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பெர்க்மன்ஸ் ஃபாதர் சாமுக்குள்ள தன்னை கொலை பண்ணுற எண்ணத்தை உருவாக்குறது மூலமாக ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஜோக்கர் பேட்மேனை மாற்ற முடியலனாலும் கிட்டத்தட்ட பேட்மேன் அளவுக்கு நல்லவனாக இருக்கிற டூ ஃபேஸோட மைண்டை மாற்றி கொலை பண்ண வைப்பார். கடல் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கடல் இந்த படத்தில் எமோஷ்னலாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏலே கிச்சா பாட்டில் வர்ற தாமஸுடைய கொண்டாட்ட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி கடலோட கொந்தளிப்பு இருக்கும். மூங்கில் தோட்டம் பாட்டில் வர்ற இசை மாதிரியே அந்த ரொமான்ஸ் காட்சிகளுக்கு மெருகேற்றுற வகையில் கடல் அமைதியாக இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த உச்சபட்ச மனப்போராட்டங்களை பிரதிபலிக்கிற மாதிரி கடலும் ஆக்ரோஷமாக கொந்தளிக்கும். படத்தோட ஆரம்பத்தில் நின்றுட்டு இருக்க சிலுவையை நோக்கி ஃபாதர் சாம் முன்னாடி நடந்து போவார். படம் முடிய போகிற கடைசி தருணத்தில் நின்றுட்டு இருக்க சாமை விட்டு அந்த ஜீசஸ் சிலை முன்னாடி ரிவர்ஸில் கடந்து போகும். இந்த 2 உலகத்தரமான ஷார்ட்ஸுக்கு விளக்கம் கொடுத்து அந்த சீனோட வீரியத்தை நான் குறைக்க விரும்பலை. தயவு செஞ்சு அந்த ஷார்ட்ஸை கவனித்து நீங்களே அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை ஒரு கிறிஸ்டியானிட்டி படம் அப்படின்னு பார்த்தா அதோட எல்லை ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அப்படி இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா நல்ல சக்தி கெட்ட சக்திக்கும் உள்ள போராட்டங்களை சொல்கிறதுக்கு கிறிஸ்டியானிட்டியை ஒரு மெட்டஃபராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த எல்லை கொஞ்சம் விரிவடைஞ்சு ஒரு நல்ல ஃபிலாசபி பேசுகிற படமாக அமையும். அப்படியும் இல்லாமல் கடவுள் சாத்தான் அப்படின்ற விஷயத்த மனுஷனோட நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அப்படிங்கிறதுக்கு மெட்டஃபராக எடுத்து பார்த்தா இந்த எல்லை இல்லாமல் விரிவடைஞ்சு உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொருந்துற ஒரு சைக்காலஜிக்கல் படமாக அமையும். உனக்குள் மகானும் பாவியும் ஒருங்கே இருக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ளும் துணிவு உனக்கு வேண்டும் அப்படின்ற உலக புகழ்பெற்ற கோட்ஸ் தான் இந்த படத்தோட அடிப்படை. எப்படி ஒருத்தனால 100% நல்லவனா இருக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு முழுமையான கெட்டவனாகவும் இருக்கவே முடியாது. சிச்சுவேஷன் தான் நாம் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. சில நல்லவங்க தங்களை நல்லவங்க அப்படின்னு காட்டிக்க நினைக்கிற செயல் கூட ஒரு கெட்டவன் உருவாக காரணமாகலாம். ஃபாதர் சாம் சர்ச்சில் பெர்க்மன்ஸ் செஞ்ச தப்பை மன்னிச்சிருந்தாலே பெர்க்மன்ஸ் இவ்வளவு சாத்தானா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பை குறைச்சிருக்கலாம். அல்லது ஃபாதர் சாமுக்கு எதிரியாகமையாவது பெர்க்மன்ஸை தடுத்திருக்கலாம். மன்னிப்பு, குறிப்பாக பாவ மன்னிப்பு கொடுக்குற சர்ச் ஃபாதர் உருவாகிற அந்த இடத்துல சுப்பீரியர் கிட்ட மன்னிப்பு கேட்டாலே பெர்க்மன்ஸை திரும்ப சர்ச்சில் சேர்த்துக்க தயாராக இருப்பாங்க. ஆனால் அந்த மன்னிப்பை அதுக்கு முன்னாடி சீனில் ஃபாதர் சாம் கிட்ட கேட்டிருப்பாரு பெர்க்மன்ஸ். ஆனால் ஃபாதர் சாம் அதை ஏற்றுக்க மாட்டார். பெர்க்மன்ஸுடைய கஷ்டப்படுற ஃபேமிலி சுச்சுவேஷனை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பெர்க்மன்ஸை சர்ச்சிலேருந்து வெளியேறதுக்கு காரணமாக ஃபாதர் சாம் இருப்பார். இந்த மூமெண்ட் பெர்க்மன்ஸ்குள்ளே இருக்கிற சாத்தான் விஸ்வரூபம் எடுக்கிற மூமெண்ட்டாக அமையும். ஸோ அதனால தானே என்னவோ ஃபாதர் ஆனதுக்கு அப்புறமா பெர்க்மன்ஸ் மூலமாக செய்யாத தப்புக்கு 4 வருஷம் கடுங்காவல் தண்டனை ஃபாதர் சாம் அனுபவிச்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. உளவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற சிக்மண்ட் ஃப்ராய்டு மனுஷங்களை 2 கேட்டகரியில் பிரிக்கிறாரு. ஒன்று செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற ஹேம்லெட், 2வது செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற இடிபஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபாதர் சாம் ஹேம்லெட்டா அல்லது இடிபஸா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கேட்ட கேள்வி மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த படத்தை பற்றி ஃபிலாசபிக்கலாக கொஸ்டின் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச கடல் படத்தை பற்றின என்னுடைய அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.